ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். வெறும் 11 நாட்களில் நீங்கள் நினைத்த பணம் கிடைக்க இந்த ஒரு பொருளை மட்டும் இந்த இடத்துல வைங்க போதும். பண கஷ்டம் நீங்கி பணம் பல மடங்கு அதிகரிப்பதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் கையில் தங்குவதே இல்லை என்று பலரும் புலம்புவாங்க. இன்றைய நிலையில் அனைவருமே இருக்கக்கூடிய பிரச்சனை தாங்க இது. பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை யாருக்கு தாங்க இருக்காது. மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே வசதி படைத்தவர்களாக அதிக பணமுடையவர்களாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கதாங்க செய்யுது. ஏனோ சிலருக்கு பணத்தை சேர்க்கும் தந்திர வித்தை கடைசி வரை தெரியாமலேயே போகின்றது. ஒரு ரூபாயை கூட எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்து கொள்ளாதவர்கள் கையில் கூட பணம் சேரும். வருமானம் இல்லாதவர்கள் கூட வருமானம் தானாக தேடி வரும். தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவர்கள் கூட தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து அதிக லாபத்தை பெற முடியும். அதற்கான ஒரு தாந்திரிக சூட்சம பரிகாரத்தை பற்றி தாங்க நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை நாம் எந்த கிழமைனாலும் செய்யலாங்க. இதற்கென்று நாள் கிழமை என்று பார்க்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. குறிப்பாக காலை வேளையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதனை செஞ்சீங்க அப்படின்னா மிகவும் பலன் அளிக்கக்கூடிய வகையில் இது இருக்குங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு முதல்ல நாட்டு மருந்து கடைகளிலிருந்து கருமஞ்சள் கிழங்க வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுக்கோங்க. அதில் ஒன்றை எடுத்து சிகப்பு துணி அல்லது சிகப்பு பட்டு துணியால் கருமஞ்சளை சுற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குங்குமத்தில் பன்னீர் கலந்து குழைத்து இந்த கருமஞ்சளுக்கு பொட்டு வைத்துக்கோங்க. இதனை பூஜை அறையில் வச்சு தொடர்ந்து 11 நாட்கள் செஞ்சு வாருங்க. பெண்கள் மாதவிடாய் காலங்களில் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. 11 நாட்கள் கழித்த பின்னர் இந்த கருமஞ்சளுடன் 3 1 ரூபாய் நாணயங்களை வைத்து ஒரு முடிச்சாக கட்டி நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல குபேர மூலையில் இந்த முடிச்சா வச்சுக்கோங்க. இந்த கருமஞ்சளுக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி அதிகமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த முடிச்ச வைத்த உடனேயே உங்களுக்கு பணவரவு வர ஆரம்பிக்குங்க. இந்த மஞ்சளை கருப்பு கயிறு அல்லது சிகப்பு கயிறு கொண்டு கட்டி கழுத்தில் அணிந்து கொண்டால் கிரக தோஷங்கள் விலகும் என்பது உண்மையான ஒன்றுதாங்க. இப்படியாக கருமஞ்சள் நாம் எப்படி பயன்படுத்தினாலும் அதன் மூலம் நமக்கு பணவரவு வந்து கொண்டே தாங்க இருக்கும். பணவரவை நமக்கு தந்து கொண்டே இருக்கும் இந்த கருமஞ்சள் நம்மிடம் வைத்து கொண்டால் குபேரர் மட்டும் நம்ம விட்டு சென்று விடவா போகிறார்? நிச்சயம் கட்டாயம் நம்மிடமே குபேரர் வாசம் செய்ய கருமஞ்சளை நம் வீட்டில் வச்சு வழிபடுவது ஒரு சிறந்த வழிங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.